வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் டு லால் ப்ரோஸ். இது உங்கள் எம்எஸ்ஆர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது விஜய். இன்னைக்கு நம்ம இதோட என்ன பார்க்க போறோம்னா, பஞ்சாப் vs எம்ஐ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரியான ஒரு ஒரு அவுட் பிளேடு, பஞ்சாப் அவுட் பிளேடு எம்ஐன்னு தான் சொல்லணும். எம்ஐயோட பிளே ஆஃப் வந்து சான்ஸ் இருக்கா இல்லையா? டீகா கேள்விக்குறி. கூட செம. ஆமா, டீகா கூட ஒரு மெய்டன் செஞ்சுரி ஃபார் எம்ஐக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி டீகா கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன என்ன பிளான்ஸ் தப்பு பண்ணாங்கன்னு அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லுங்க விஜய், எம்ஐயோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்தது? எம்ஏ ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம். 2 பார்க்கும்போது 12 ரன் 12 டீசென்ட் ஆரம்பிச்சாங்க. ரிக்கன்டனும் டிகாக்கும். சரி இன்னைக்கு ரிக்காக்கும் ரிக்கன் அடிப்பாங்கன்னு நினைச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, அடுத்து எங்க சிறுவன் சிங் வந்துட்டான். சிறுவன் சிங் உள்ள பூந்து வந்து ஃபர்ஸ்ட் பால் ரிக்கன்டன் கரெக்டா போடுறான், கேட்ச் அவுட். சரி ஃபர்ஸ்ட் பால் தான் அவுட் ஆக, செகண்ட் பால் ஸ்கை வராப்ல. ஸ்கை வந்தா பால்லாம் ஸ்கைக்கு போகணும்னு நினைச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, ஸ்கைக்கு போயிட்டாப்ல. சரி ஸ்கை என்னடா வந்து டக் அவுட், கோல்டன் டக் அவுட். ஆச்சரியமா போச்சு. சரி ஆனா ஸ்கை அவ்வளவுதான். அவர் பிரஷர் எல்லாம் வந்து நமந்திர யங்ஸ்டர் இறக்கி விட்டு ஆடினாங்க பாரு, செமையா. அவர் இன்னும் இல்ல டாப் அதான் ஆர்டர்ல நான் புஷ் சொல்ல வரேன். பண்ணலாம். இப்ப 2 ஓவருக்கு 3 ஓவருக்கு 2 விக்கெட் அப்படிங்கும்போது கரெக்டா உள்ள வந்தாரு நமந்தீர் ம் வந்து ம் கடைசி 3 ஓவர்ல இருந்து மொத்தம் எத்தனை ஓவர்? 13 ஓவர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். ஆமா, ஆமா 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 13 13 ஓவர் ஓவர் இருந்தாங்க. நின்று 122 ரன் பார்ட்னர்ஷிப். அதுல மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்னா டிகாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வந்ததுல இருந்து அடிதான், நான் எடி பேயடி. இது என்னமோ டிகாக்கும் பஞ்சாப்பும் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. எம்ஏ எவனும் நிக்கவே மாட்டான். நம்மதே நின்னாப்புல. அடுத்து ஹர்திக் பாண்டியா வந்தான், அடிச்சிட்டு இருக்கும்போது நல்லா அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன தெரியல, இவன் ஐயர் சரியான கேட்ச். அந்த கேட்ச் எல்லாம் மனுஷனால பிடிக்க முடியுமான்னு தெரியாது. அந்த மாதிரி கேட்ச பிடிச்சு ஹர்திக் அவுட் ஆம், பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, நல்ல ஒரு கேட்ச். அதுக்கப்புறம் இன்னும் இந்த இது மறந்துட்டியா? நமந்திர எப்படி விக்கெட் எடுத்தாங்க சசாங்க் சிங் கொண்டு வந்து. ஆமாமா, அது சரியான மூளை ஐயருக்கு. சரி எவன் அடிக்கிறாங்க எவன் அடிக்கிறான். சரி நீ வாடா தம்பி, அவன் இந்த மாதிரி 2 over போடு. அவன் இப்ப தேடிட்டே இருக்கிறான்டா ஐயரு. ஆமாமா, அவன் டக்குன்னு இவன் மாட்டிக்கிட்டான். நல்ல வேளை அப்படி வந்து இல்ல, விக்கெட் எடுத்துட்டான். ஐயரே சுத்தி பாத்துருக்கான். எவன் போட வைக்கலான்னு. சதாசிங்ல நான் போறேன்னு இருக்கான். சரி வா போடு அப்படின்னு கொடுத்துருக்கான். சரி போட்டோம், சும்மா போட்டு அந்த போக வேண்டியதானே. மாதிரிதான். அந்த விக்கெட் எடுத்துட்டு போனான். விக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டேன். அது நல்ல ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சரி அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிப்பாட்டணும்ல, அடுத்தது கொடுக்கலாமா? தப்பு தானே, அடுத்தது கூட தப்பு பண்ணிட்டானா. அது அவன் பேராசப்பட்டான். டீகாக்கு நல்லா செஞ்சு விட்டான். டீகாக்கு செஞ்சு விட்டான். ஹர்திக் பாண்டியா சரியான அடி. வந்தாரு, ஆரா பாண்டியா அந்த வேகத்துக்கு போயிட்டான். வரும்போது நிக்கிறான், சுத்தி பாக்குறான். அவன் போடுறது எல்லாமே ஷார்ட் பால் தான். அப்படியே அமுக்கி 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 தான் அடிச்சான். இல்ல எதுவுமே இல்ல எல்லாரும் அவனுக்கு இன்னைக்கு அப்படி டேவே இல்ல. கிடையாது இன்னைக்கு அவனுக்கு. இல்ல அப்படி இல்ல, ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணா, இழுத்தடிக்க பார்க்கும்போது பால் கட்டா பேட்ல படல. ஆனா டிகாக் பாத்தியா, ஆமா டைமிங் டைமிங் பண்ணங்காட்டி ஆமா, எல்லா பால் ஏன்னா 4 6 போச்சு. தலைவர் படுத்துட்டு பின்னாடி ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஷார்ட் தான்டா பவர் கொடுத்து ஆடினாரு. அதுக்கு அடுத்தது டயர்ட் ஆயிட்டாரு போல தலைவர். அப்படியே ஃபுல்லா பேக்கு, நல்ல டைமிங் தான் எல்லாமே. பிளிக் எல்லாமே டைமிங்ல ஆடினாரு. அப்புறம் செமையா ஹர்திக் பாண்டியா நூறு ட்ரை அடிச்சாரு. பண்ணான். ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணாப்ல வந்தாச்சுன்னா அந்த ஸ்ட்ரைஸ்ல ஒரு மெடிக்கல் மாதிரி இருக்காச்சு. ரோஹித் சர்மா ஸ்கைலாம் ஆமா ஆமா. இப்படியா கணக்கு. ஆ, அவன் வேணும் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். வேர்ல்டு கப்ல எடுக்காதனால ஸ்கைக்கு முன்னாடியே அந்த அந்த ஒரு ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணாம பாரு, அருமையா இருந்தது. அதான் ஐயர் தான் அது. இல்ல ஹர்திக் பாண்டியா செட் ஆகுது இல்லையா, ஐயருக்கு செட் ஆகுது. ஆமா, உண்மையாலுமேடா. அவன் மும்பைன்னு வந்துட்டாலே ஒரு சரியான ஒரு மொரட்டு ஃபார்முக்கு வந்துடுறான்டா. ஃபார்ம்ல தான் இல்ல இருக்கான், ஆனா மும்பைன்னு வந்துட்டாலே மாஸ் பண்றான். இல்ல இப்போதைக்கு இருக்கிறதுல கேப்டன்சில நல்லா விளையாடுற பிளேயரு, கேப்டன்சி நல்லா பண்ற பிளேயர்னா 2 பேர் தான். ஒண்ணு ஐயரு, ஆமா இன்னொன்னு படிலரு. 2 பேர் நல்லா பண்றாங்க இது ஆமா வரைக்கும். அது ஐயரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா ஆமா பண்றான். ஆமா. சரி, உனக்கு ஏதாவது ஒரு பிளேயிங் லெவல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா எம்ஐல? எனக்கு இருந்தது. என்ன? ஆமா, எனக்கு என்னன்னா தீபசாக உட்கார வச்சுட்டு அஸ்வினி குமார் இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பின்னர், இவன் ஒரு ஒரு ஸ்பின்னர் இருந்தாங்களே, ஆஃப் ஸ்பின்னர் புது பிளேயரு. யூஸே பண்ணல மயாங்க். ஆமா எனக்கு தெரிஞ்சு இப்பயும் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி புடுங்கிடுங்க. புடுங்கி ரோஹித் சர்மாட்டியோ ஸ்கைட்டே கொடுங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மா இல்லையாமா, மிஸ் அவ்வளவுதான் பண்றேன்னு சொல்லிட்டான். முடிஞ்சு. ஹார்திக் பாண்டியா சொல்லிட்டான். சரியா, ஓபனிங் என்ன பண்ணலாம், நமந்தீரியும் கிண்டடிக்காக ஓபன் பண்ணி விட்டுறலாம். கரெக்ட். ஒன்
ஒன் டவுனும் ஸ்கை ருத்தர்ஃபோர்டு கொண்டு வரணும் நம்பர் 4ல. ஹர்திக் பாண்டியா 15 ஓவருக்கு மேல வர மாதிரி வச்சிடணும். இந்த டைம் பாத்தியா ருத்தர்ஃபோர்டு எப்படி இது பண்ணாங்க பாத்தியா? ஃபுல்லா யாக்கர் ஆர்சிபி அங்க மிஸ் பண்ணாதான் இங்க புடிச்சிட்டாங்க. இங்க யாக்கர் தான். அங்க வந்து ஆர்சிபி போட்டு அடியே அடிச்சா ஸ்லாட்ல போட்டு கொடுத்து அடிக்க வச்சிட்டானுங்க. இங்க அப்படியே மாத்திட்டாங்க. ஃபுல்லா யாக்கர் தான் போட்டாங்க. போல்டு ஹர்ஷதீப் சிங் இன்னைக்கு சரியான ஃபார்முக்கு வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் என்ன தெரியல. எல்லாம் சிஎஸ்கே கிட்ட தான் ஃபார்முக்கு வரும். எல்லாம் சிஎஸ்கே கிட்ட தான் ஃபார்முக்கு வருவாங்க. ஆனா இது எம்ஐ கிட்ட வந்திருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே. பங்காளில ஒரே மாதிரி இருப்பாங்க. இன்னும் பும்ரா ஃபார்முக்கு வரல. பாவம்டா மனுஷன். விக்கெட் எடுக்க முடியாம ரொம்ப தவிக்கிறான் இருக்கான். பும்ரா 5 மேட்சா விக்கெட் எடுக்கல. எப்படினே தெரியலடா. ஐயோ ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல ஸ்டார்டிங்ல இருந்து டாமினேட் பண்ணாங்க. மும்பை பேட்டிங் முடியல. இன்னும் ஸ்கை வந்து அவுட் ஆனது, ரியன்டிகன் அவுட் ஆனது, டக் அவுட் ஆனது, எல்லாமே அவுட் ஆனது. சரி அடிக்கணும்னு பாக்குறியா? ஆமா விட மாட்டான். எம்ஏ விட மாட்டான் இன்னைக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஆன் பேப்பர்ல ஒரு பயங்கரமான ஸ்கோர் அது. அந்த மாதிரி ஸ்கோர் வச்சு தோத்தா அது கேவலமா தோத்தா. ஐயோ ரொம்ப ஒரு அநியாயம்டா. 16 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்கடா. நேத்து என்னடானா அவனுங்க 15 ஓவர்ல சேஸ் பண்றானுங்க. இன்னைக்கு இவனுக்கு 16 ஓவர்ல சேஸ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் மோதனும் எப்படி இருக்குன்னு பாக்கணும் அந்த கிளாஸ். சரியா இருக்கும், பயரா இருக்கும். ஆமா மேட்ச் ஆஃப் ஐபிஎல் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி தான் நினைக்கிறேன். வேற எது வருதுல இதான். இனிமே ஃபுல்லா யாரா வந்து டிராஃபிலெஸ் டீம் தான் யாராவா இருக்க போகுது. டிராஃபிலெஸ் அடுத்த மேட்ச் சென்னை வச்சா டாப் 4 ஜெயிக்கணும். அதுக்கு ஜெயிக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம். ரிவ்யூல பேசிக்கலாம். நான் எஸ்ஆர்எச் நான் இப்பவே சொல்றேன். எஸ்ஆர்எச் வர ஆரம்பிச்சு இனிமே வர இனிமே வர மேட்ச் எல்லாமே நான் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா தான் நான் பேசுவேன். நீ எப்போ அதே மாதிரி ஆர்சிபி. சரி ஓகே, கம்மிங் பேக் டு டுடே மேட்ச். இன்னைக்கு பவுலிங் இது பஞ்சாப் பவுலிங் பத்தி பேசணுமே மெயினா. ஆமா சூப்பர் தான். ஆனா சகால் 3 ஓவர் நல்லா வெளுத்து விட்டாங்கடா. கேட்ச் கைக்கு வருது, கண்ணு தெரியலங்கறான், பிடிக்காம விட்டுரு. அது வந்து ஃபீல்ட் அந்த ஒரு கேட்ச் தான் நீ சொல்ற. எம்ஐ ஐயோ ஆக்சுவலி ஃபீல்டு பவுலிங்ல தான் மொக்க, பேட்டிங்லயும் மொக்க, ஃபீல்டிங்னா அதுக்கும் மேல. அப்படியே பங்காளிக்கு ஏத்த மாதிரி பங்காளிக்கு ஏத்த மாதிரி பங்காளி மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறானுங்க. எப்படின்னே தெரியல. ஒரு டீம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல சொதப்பலாம், 2 டிபார்ட்மெண்ட்ல சொதப்பலாம். ஆனா 3லயும் சொதப்புற டீம் இப்ப இந்த சீசன் நான் 2 டீம் சிஎஸ்கே தான் பாத்திருக்கேன். அவங்க 2 பேரும் ஆண்ட பரம்பரை. இப்ப வந்து சொல்ல வேணாம். அடுத்து பஞ்சாப் பவுலிங். அந்த ஹர்ஷீப் சிங் 4 ஓவர் 22 ரன் 3 விக்கெட். என்ன மாதிரி பவுலிங், வேர்ல்டு கிளாஸ் பவுலிங். ஆமா பாராட்டுகள் தெரிவிச்சிடலாம். நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு தலைவர். ஆனா இதெல்லாம் ஒரு தப்பு, இதெல்லாம் முக்கியம் இல்ல. மெயினான ஆளு சசாங் சிங் விக்கெட் பிரேக் த்ரோ. மெடிக்கல் திடீர்னு வந்தான், விக்கெட் எடுத்தான், நம்ம விக்கெட் எடுத்தா மேட்சே மாத்திட்டான். அதான் சொல்றேன். என்ன பண்ணலாம், ஓப்பனிங் இறக்கி விட்டுரு. அவனை ரியார்னி கல்டனுக்கு பதிலா நீ மிச்சல் சன்னர் கொண்டு வா. மிச்சல் சன்னர் அது அல்லா கசன்பர் நல்லா போட்டாங்க கொஞ்சம். அவனை வந்து ஒரு இடையில வந்து டியூ வரும்போது பால் வலிக்கிட்டு போச்சு பாத்தியா, கையை விட்டு பால் ஓடிடுச்சு அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு ஓவர் கொடுத்து அடிதான் வாங்குவான். மிச்சல் சன்னர் இவனு 2 பேரும் வச்சிருந்தீங்கன்னா நல்லா ஒரு சோக் பண்ணிருக்கலாம் லைட்டா. ஏன்னா மிச்சல் சன்னர் மிடில் ஓவர்ல சூப்பரா போடுவான். ஆர்சிபிலே பார்த்தோம்னா நல்லாதான் போட்டான். மிடில் ஓவர்ல பவர் பிளே அடிவாங்க, மிடில் ஓவர் நல்லா போட்டான். அது மாதிரி பண்ணிருக்கலாம், அதில் மிஸ் பண்ணிட்டாங்க. அஸ்வினி குமார் அடுத்த மேட்ச் அஸ்வினி குமார் வரலன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்பவே பிளே ஆஃப் காலி தான் தோணுது எனக்கு. அஸ்வினி குமார் வந்து இந்த மேட்ச் அடுத்த மேட்ச் தோட்டாங்கன்னா முடிஞ்சு. ஜிடி கூட மேட்ச் அடுத்தது. எனக்கு ஒரு டவுட்னா, இப்ப ஒரு ஸ்கை மாரி இன்டர்நேஷனல் பிளேயரை இம்பாக்ட் பண்ண உட்கார நீ எப்படிதான் மனசு வருது? ஒரு கேப்டன்சி லெவல்ல இருக்குது அவனுக்கு, அவங்க ஒரு மூளை இருக்கு. அது எப்படிதான் உட்கார வைக்கிறாங்கன்னு தெரியல. அவனோட கேட்ச் வேர்ல்டு கப்ல கேட்ச் தான் வின் பண்ணிச்சு மேட்ச். பாரு ஃபீல்டரும் போச்சு. அதான் எப்படி உட்கார வச்சாங்கன்னு தெரியல. அவன் என்ன நினைச்சிருப்பான், எல்லாரும் நம்மள ஓட்டுறானுங்க, இந்த கேப்டன்சி இருக்கா இல்ல இவங்கிட்ட கேளு அவங்கிட்ட கேளு நம்மள ஓட்டுறானுங்க. 2 பேருமே இல்ல நம்மள எவன் ஓட்ட போறான், 2 பேரும் வெளியே அமிச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே அமிச்சிட்டாங்க. அவன் ஐடியா ஹர்திக் பாண்டியா
இன்னைக்கு ஃபுல்லா இல்லண்ணா ரொம்ப தப்புண்ணா. ஆமாமா. இன்னைக்கு அவன் ஏதோ ஒரு 12-10 ஓவருக்கு மேல அவன் ஃபேஸே மாறிடுச்சுடா. ஹார்திக் பாண்டியா தானே? அப்படியே கூலா இருக்கிற மாதிரி கூலா இருக்கிற மாதிரி நடிக்கிறான்ல. அது ஒரு கேவலமா பண்றான். ஒரு ஒரு கோஆர்டினேஷனே இல்ல டீமுக்கு வந்தான். டீமுக்குள்ள கோஆர்டினேஷனே கிடையாது. பும்ராவை போட்டு 6 அடிக்கிறான்டா. எப்படிதான் அப்படி அடிக்கிறான் தெரியல. ஐயர் அதுக்கு மேல எனக்கு எல்லாம் இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாவே சர்ப்ரைஸ் தான். பும்ரா விக்கெட்ல தான் இருக்கான் இன்னும். அதான் பஞ்சாப் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. பஞ்சாப் பவுலிங் ஓகே. 5 out of 5 கொடுத்துடலாம் அதுக்கு ரேங்கிங். ஓகே. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு எம்ஏ பேட்டிங், பஞ்சாப் பவுலிங் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் பஞ்சாப் பேட்டிங், எம்ஏ பவுலிங். எப்படி இருக்கு சொல்லு பார்க்கலாம். நான் என்ன சொல்றது, பஞ்சாப் வந்து ஒரு சூப்பரா எப்படி எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிச்சாங்க, எந்த பால் சிங்கிள் இருக்கணுமோ அந்த பால் சிங்கிள் அடிச்சாங்க. கடைசி ஒரு 3 ஓவர்ல தான் எல்லா பாலுமே அடிக்கணும்னு பார்த்தாங்க தவிர அதுக்கு முன்னாடி வரைக்குமே மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தான் ஐயர். 18 பாலுக்கு 21 இருந்தான்டா. அதுக்கப்புறம் ஆக்சலேஷன் பண்ணாம பாரு, மொரட்டா ஆக்சலரேஷன் அட்டி விட்டு கிழிச்சிட்டான். பும்ராவா நீ எனக்கு நார்மல் பவுலர் தான்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மும்பை டீம் இருக்க ஃபார்முக்கு சகலே இருக்கலாம் ஓப்பனிங். மும்பை இதுல இல்ல பஞ்சாப் ஆமா பவுலிங்ல சொல்றியா? மும்பை பவுலிங் பவருக்கு சகலே ஓப்பனிங் சகலையா இருந்து அடிப்பான். மும்பை பவுலிங்ல வந்து அல்லாஹ் ஃபார் நல்லா ஒரு டேக்கிள் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவரே தீபக் சகர். ஐயோ, ஹர்திக் பாண்டியாவே போட்டிருக்கலாம்டா. தீபக் சகரே வேணாம், ஹர்திக் பாண்டியாவே போடலாம். அப்படிதான். அது அவன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. அவன் எப்ப இன்ஜூரி ஆனான்னு அப்பயே அவன் காலி ஆயிட்டான். அவன் 6 மேட்ச்ல அப்படி 22 ரன் கொடுத்தான். மேட்ச் அவர் இதே போச்சு. இந்த மேட்ச் அதை ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்துட்டான். 2வது ஓவர் வந்து பண்ணி விட்டானுங்க. அப்புறம் அல்லாஹ் ஃபார் நல்லா போட்டான் ஸ்பின். அவன் தான் நல்லா இழுத்து கொடுத்தான். 2 விக்கெட் கடகடன்னு எடுத்துட்டான். வேற யாரும் மும்பையில பேசுற மாதிரி இல்ல பவுலர். யாரும் மும்பை பேசுற மாதிரி கோட் என்ன அதான் 2 ஓவர் அடிச்சாங்க கடைசி 2 ஓவர்லயும். அவன் போட்ட 2 ஓவர்லயும் கோட் ஐரு படுக்க சொல்லிட்டான். நல்லா யோசிச்சு பாரு. அல்லாஹ் ஃபார் வந்து ஓவர் போடுறான்டா. மிடில் ஓவர்ஸ்ல 5 ரன் கொடுக்குறான். அடுத்த ஓவர் வந்து தீபக் சகர் கொண்டு வந்துட்டான். தீபக் சகர் 8 ரன் கொடுத்துருந்தான். அதுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஃபார் கொடுத்திருந்தான்டா. அல்லாஹ் ஃபார் வந்து 5 ரன் கொடுத்திருந்தான். அதுக்கப்புறம் வந்து தீபக் சகர் வந்தான். அந்த ரித்தனே உடச்சிட்டான். 14 ரன் கொடுத்து உடச்சிட்டான். அதுக்கப்புறம் தாகூர் வந்து நல்லா போட்டு போனான். 8 ரன் கொடுத்துட்டு போனான். அதுக்கு அடுத்த ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா அவனே வந்து அந்த ஓவர் நீ அல்லாஹ் ஃபார் கொடுக்கணுமா கொடுத்துட கூடாதா? அதை போட்டான் ஹர்திக் பாண்டியா. சரி அடுத்த ஓவர் தாகூர் கொடுப்பான்னு நினைச்சேன். ஹர்திக் பாண்டியா போடுறது தாகூர் கொடுப்பான்னு நினைச்சேன். இல்ல என் கேப்டன்ஸே வேற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு திரும்பி அல்லாஹ் ஃபார் பால் அப்பதான் பால் வலிக்கிட்டு போச்சு. 15 ஓவர் ஆயிடுச்சு. பால் நல்லா வலிக்கிட்டு போயிடுச்சு. தலையை முடிச்சு விட்டானுங்க. அவனை அடிச்சுட்டானுங்க. அல்லாஹ் ஃபார் அடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் தாகூரை போட்டு ஒரு உரிச்சு எடுத்துனான். அந்த அந்த கேப் இருந்துச்சுல, அந்த கேப் ரன் இல்லாம இருந்ததுல, அத வந்து அடுத்த 2 ஓவர்ல ரன்னை ஏற்றி விட்டானுங்க. அவனுக்கு அப்படியே எப்படின்னா சத்துர் தாகூர் சரி தீபக் சகர் சரி எப்படி யூஸ் பண்றதுதான் இருக்கு. 2 பேரும் சூப்பர் பவுலர்ஸ். ஏன்னா நக்கிள் பால் சூப்பரா போடுறாங்க. 2 பேருமே எங்க யூஸ் பண்றீங்க பொறுத்தா விக்கெட் வேல்யூ இருக்கு. சர்துல் தாகூர் கரெக்டா கொண்டு வந்தான்டா. மிடில் ஓவர்ல பவர் பிளே முடிஞ்சாலுமே கொண்டு வந்தான். சூப்பர் தான் அது. அவனை 4 ஓவர் கண்டினியூஸா போட விட்டுணும்ன்ற அவனை போய் டெத்துல வைப்பியா சர்துல் தாகூர்? எனக்கு முடிக்கணும். அதான் ஹர்திக் பாண்டியாவும் பும்ரா டெத்துல போற அளவுக்கு இங்க மேட்ச் இல்ல. ஆல்ரெடி அதுவே டெத்துல தான் ஆயிட்டு இருந்தது 10 ஓவருக்கு மேலேயே. அது மும்பை பவுலிங் பத்தி ஒரு யூஸ்லெஸ் தான் அதை பத்தி பேசுறது. எனக்கு என்னன்னா மிச்சல் சாண்டர் அல்லாஹ் ஃபார் 2 பேருமே வச்சுக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் ஸ்பின்னர் தான் இருக்கிறாங்க. பும்ரா, அஸ்வினி குமார், சர்துல் தாகூர் வச்சுக்கலாம். அவ்வளவு இந்த 5 பேர் தான் வச்சுக்கலாம். அதுக்கு மேலலாம் ஹர்திக் பாண்டியா 6 பேர். சர்துல் தாகூர் கூட வேணாம். ஏன்னா ஆண்டா வேர்ல்டு கப் பவுலர் தான். 4 ஓவர் போட்ட இதுல போட மாட்டான். 4 ஓவர் அடிவாங்கலாம் பரவாயில்ல. 4 ஓவர் போட்டு போ. ஹர்திக் பாண்டியா தான். விக்கெட் எடுப்பானா ஒரு லக்கி சாம். சரி அதான் அது வச்சுக்கலாம். இம்பாக்ட் பிளேயர் மாதிரி வச்சுக்கலாம். வேற இது இல்லைன்னா இப்போதைக்கு தாகூரை எங்களுக்கு கொடுங்க. தாகூரையும் சரி சகரையும் சரி கொடுங்க. நாங்க வச்சு வின் பண்ணி கப் அடிச்சுக்கிறோம். தீபக் சார் கண்டிப்பா வேணாண்டா. வந்தானா அடிதான். வந்தா இவங்க 6 பேர் தான். மிச்சல் சாண்டர் கன்ஃபார்ம் உள்ளனா. அஸ்வினி குமார் லெஃப்ட் ஹேண்ட் பேசர்
ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஏத்த ரீப்ளேஸ்மெண்ட் இப்போதைக்கு அவன் தான் இருக்கான், கொண்டு வரலாம். போன season நல்லா போட்டான் பஞ்சாப் அஸ்வினி குமார். பேட்டிங், ஆமா பஞ்சாப் பேட்டிங் வந்து பிரப் சிங் வந்து செம்ம கன்சிஸ்டன்டா விளையாண்டு வரான்டா. ஃபர்ஸ்ட் அவன் 5 மேட்ச் விளையாண்டான்ல, 2 வருஷமா. 5ல 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 4 மேட்ச் லோயஸ்ட் ஸ்கோரே 37 தான். மத்த எல்லாமே 40 பிளஸ் 50-50. மும்பை கூட அடிக்கிறதுலாம் அதுமே ரொம்ப ஒரு இது அதுமே கம்மி talent தான். பால் அதிக பால் கம்மி பால் தான். 20 பால் 25 ஆமா பால் எல்லாமே கம்மி பால்ல வாங்குவான். பவர் பிளேல வந்து பிரியான் சாரியா மேக்கப் பண்ணிடுறான். மிடில் ஓவர்ல வந்து இவன் வந்து அடிச்சு கொடுத்துட்றான். எப்படியோ பார்த்தா ஓபனர்ஸ் கன் மாதிரி இருக்காங்க பஞ்சாபுக்கு. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனிங்கும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் டெப்த்தும் இல்ல. ஐயரை தூக்கிட்டா ஆமா ஐயரையும் வேற யாரு ஸ்டானிஸா ஐயர் மட்டும், உண்மையில சாய்னிஸ் அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியல. ஐயர் இல்ல மட்டும் தான், ஐயர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான், சொல்றேன். வேற யாரும் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேரு. அந்த 2 பேர் தூக்கிட்டா அந்த ஸ்குவாடே ஒண்ணுமே இல்ல. ஆமா ஆமா ஆனா அப்பயுமே அது- இன்எக்ஸ்பீரியன்ஸ் குறை வச்சுட்டு இவ்வளவு வராங்கன்னா பெரிய விஷயம். ஆமா அது ஆர்சிபியோட கம்பீட் பண்றாங்க மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது எல்லாமே. எப்படிதான் அதுவும் நீ நல்லா யோசி. போன சீசன் மொரட்டு ஃபார்ம் இருந்தாங்க எம்ஐ, அவங்களே கட்டி வெளியே அமைச்சிட்டு இவனுங்க வந்தானுங்க. நல்ல ஆமா ஐயர் நல்ல கேப்டன்சி நல்ல ஒரு பேட்ஸ்மேனு, நல்லா யூஸ் பண்றான் பிளேயர்ஸ். நல்ல கேட்ச். எந்த இடத்துக்கு எந்த பிளேயர் வேணுமோ அந்த இடத்துல இறக்கிடுறானுங்க. நல்லா பாரு, இப்ப இன்னைக்கு ஐயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நேகல் வதேரா இறக்கி விடவே இல்லை. ஆனா போன வருஷம் லேங்கல் வதேரா தான் அடுத்து வருவான் நம்பர் 5ல. ஆமா அவன் ஏதோ நல்லா பேக் பண்றான். நீ இதுல பாரு, ஒருத்தனை மறந்தே போயிட்ட திலக் வருமா பாவம், அவளை போய் கடைசியில இறக்கி விட்டு வந்து 2 பவர் அடிச்சான். ஓகே தான், ஒன்னும் பண்ண முடியாது. நம்பர் 3 பிளேயர் தான் அவன். நம்பர் 4 நம்பர் ஆகிட்டான் அவன் பிடிச்சு. வேற வழி இல்ல, இப்போதைக்கு அதான் பண்ணி அவனை வந்தா கடைசியில தான் வந்து அடிக்கிறான் வேற. ஓகே, இது அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் போரா தான் இருந்துச்சு மேட்ச். ஃபுல்லா ஒன் சைடு தான். அந்த பக்கம் பஞ்சாப் அடிதடி தான். பஞ்சாப் தான் கன்ஃபார்ம், பஞ்சாப் தான் ஃபைனல்லே வச்சுக்கலாம். ஃபைனல் எப்ப பஞ்சாப் ஆர்சிபி தான் வரும். குவிண்டன் டிகாக் செஞ்சுரி. சிஎஸ்கே இது வரைக்கும் குவிண்டன் டிகாக் 3 செஞ்சுரி அடிச்சிருக்கான். எம்ஐக்கு இப்பதான் அடிச்சிருக்கான். ஆமா, டிசி எம்ஐ எல்எஸ்ஜி இன்னொரு டீம் என்னது எல்எஸ்ஜி. பாவண்டா, அவனுக்கு ஒரு கம்பெனி 2 பேர் கம்பெனி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பேங்கர்ல 200 சொல்லு. இப்ப இந்த 100 அடிச்சிருக்காங்க டிகாக் 3 டீம் கூட. அது மாதிரி 3 பிளேயர் அடிச்சிருக்காங்க, 3 பிளேயர்ஸ். ஆமா சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல், அந்த 3 பேருமே டிசில எடுத்திருக்காங்க. அந்த டீம் பிளேயர் எல்லாத்தையும் விட்டானுங்க. என்ன பண்றது, எல்லாம் விதிதான். இப்ப அவனுக்கு தான் ஐயரே விட்டது. ஃபைனல்ல கொண்டு போன ஐயரே அவன் தான், அவனையும் விட்டானுங்க டிசி. ஓகே, பிளே ஆஃப் என்ன மும்பை வருமா வராதா, என்ன ஐடியா பண்ற, என்ன யோசிச்சிருக்க? கண்டிப்பா சுத்தமா ஒரு 100% சொல்றேன். எனக்கு ஒரு ஆப்ஷன் தருவீங்களா? நேத்து தெரியாம எம்ஏ எடுத்துட்டேன் ஸ்குவாட்ல, டாப் பொசிஷன்ல எம்ஏ எடுத்து வச்சிட்டேன். அதை மாத்திக்கலாமா? அதான் நான் சொன்னமா நடக்க போகுது பாரு. கேகேஆர் ஜெயிச்சதுன்னா எம்ஐ 10th பிளேஸ் கன்ஃபார்ம் தான். போன வருஷம் சிஎஸ்கே 10th பிளேஸ், இந்த வருஷம் எம்ஐ 10th பிளேஸ். பங்காளி கோல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, பங்காளி கோல்ஸ். என்ன பண்றது, 5 கப்பு வாங்கினவங்க ஆண்ட பரம்பரையா இருந்தோம், பேண்ட பரம்பரை ஆயிட்டோம். சரி ஓகேடா, இன்னைக்கு மேட்ச் நல்லா தான் போச்சு. ஐயர் ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்ம். டிகாக் செஞ்சுரி தான் பாவம், அவன் மனுஷன் டிசர்வ்டு. ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் செஞ்சுரி அடிச்சதெல்லாம் ரொம்ப ஒரு ஆமா. ஆனா வேன்கடையில இந்த இதெல்லாம் பத்தாது. 220 தான் பார் ஸ்கோரே, 220 தான். அது கம்மியாலாம் நீ அடிச்சாலும் ரொம்ப அது சின்னசாமி ஈக்குவல் டு வேன்கடை தான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அடிச்சிருங்க. ஓகேடா, பாயிண்ட்ஸ் டேபிள் டாப் ஆஃப் ஆர்டர் வந்துட்டானுங்க. பஞ்சாப் ஆர்சிபி தான் டாப் 2ல இருக்கு. நாளைக்கு பாக்கலாம் என்னன்னு. சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் பஞ்சாப், செகண்ட் ஆர்சிபி, தேர்ட் ஆர்ஆர், ஃபோர்த் எஸ்ஆர்ஹெச். 5 மேட்சுக்கு 2 வின்னு, 5 மேட்சுக்கு 3 வின்னு. ஆமா ஆமா, நாங்க 5க்கு 2 வின்னு. நாளைக்கு நாங்க ஜெயிச்சோம்னு வச்சுக்கோ, 6க்கு 3, நாங்க மேல அவங்க கீழே. சோ எஸ்ஆர்ஹெச் 5க்கு 3, 5க்கு 3. ஆமா 2 தான்டா, 5க்கு 2 தான். 2 எடுத்து அதிகமா இருக்கு உங்களுக்கு. 5க்கு 2 தானா அப்ப? ஓ அப்ப சரி. ஆமா ஆமா 5க்கு 2 தான். நாளைக்கு நாங்க ஜெயிச்சா நாங்க மேல அவங்க கீழே.
அது நீங்க நாளைக்கு ஜெயிக்கணும்டா டே, ஜெயிக்கணும்டா. என்னண்ணா டிராவிஸ் செக் ஐயோ கையில டிராவிஸ் செக் டிராவிஸ் செக் மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு. டிராவிஸும் சரி சேக்கும் சரி குளிக்க விடுற போற நாளைக்கு. காலையில ஏண்டா அவங்களுக்கு பவர் பிளே பவுலர் இல்ல. இவன் அஸ்வின் ட்வீட் போட்டிருந்தாரு பாத்தியா, உமேஷ் யாதவ் எடுங்கன்னு சொல்லி. இருக்கான் அவன் எடுக்க நல்ல பவுலர் எடுத்து நல்ல பவுலர். ஆமா, நியூ பால் பவுலர் உமேஷ் யாதவ் பிக் பண்ணுங்க சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேவா? உங்களை நம்பிதான் சேனல் நடத்துறோம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க.